தமிழ் சினிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நான் எப்படியாவது உள்ளே நுழையணும் அந்த உலகத்துக்குள்ளே, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை லட்சக்கணக்கான பேருக்கு இருக்குது. அப்படி கூட்டத்தில் இருந்த ஒருத்தங்க இன்னைக்கு தனி ஒருவனாக திகழ்ந்திருக்காரு. மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக ஜொலிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் யாரு அப்படின்னு ஏவியில் பார்த்துடலாம். தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி இருக்கும் நாளைய தமிழ் சினிமாவின் நம்பிக்கை நாயகன் கவின். 40 வயதுக்கு மேலேதான் தகப்பன் பாத்திரம் எனும் தமிழ் சினிமாவின் சூத்திரத்தை உடைத்து 3வது படத்திலேயே டாடாவாக நடித்து தன் நடிப்பின் மூலம் ரசிகர்களை கொண்டாடச் செய்த புதியவன் நீ. உன்னை ரசிகர்கள் கொண்டாடும் கொண்டாட்டம் நீளட்டும் என வாழ்த்துவதோடு நம்பிக்கை நாயகன் விருதினை வழங்கி கௌரவிக்கிறது SIIMA அவார்ட்ஸ். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. SIIMAக்கு ரொம்ப நன்றி. என்னோடய ஃபர்ஸ்ட் SIIMA அவார்டு இது. மோஸ்ட் ப்ராமிசிங் ஸ்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்த மாதிரி இருக்குது. எனக்கும் நம்பிக்கை கொடுத்த மாதிரி இருக்குது. கடைசி வரைக்கும் காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன். நான் யாரெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆனனோ எல்லாருமே இங்கே இருக்காங்க. என்னை டெலிவிஷனில் ஆடிஷன் பண்ண நெல்சன் அண்ணா அண்டு சிவானா, அவங்க முன்னாடி இதை வாங்குறதே பெரிய சந்தோஷமாக இருக்குது. அண்டு விக்கே அண்ணன், நயன் மேம், யோகி பாபு அண்ணன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. We are waiting for a blockbuster film. உங்களுடைய ஹீரோயின் இங்கே இருக்காங்க, உங்களுடைய ப்ரொடியூசரும் இங்கே தான் இருக்காரு, லட்டி பகர். அதுக்காக நாங்கள் ரொம்ப அவளாக காத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதுக்காக ஸ்பெஷலாக ஒருத்தர் உள்ள உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ஆமாம், அந்த கேள்வியை கேட்டே ஆகணுண்ணே. ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு 2 நிமிஷம் ஒரே ஒரு டவுட்டு, அதை மட்டும் கேட்டு போகிறேன். இல்லை, ஓகே அண்ணே. ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு சின்ன டவுட் தான். நெல்சன் அண்ணன் ப்ரொடியூசராக ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. என்னை கீழே என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்கப் பண்ணும்போது என்னைய வச்சு ஏன் பண்ணுறாங்க அப்படி கேட்குங்க. கீழே ரெடி ஆகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, மேக்கப் போட்டு ரெடி ஆகிடா, ஏன்டா அப்படி பிச்சைக்கார மாதிரி நிற்கிற அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆனால் நீ ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் மேக்கப் போட்டு வெளில பெக்கராக வந்ததுக்கு அந்த வீடியோவில் நான் ஒரு ரியாக்ஷன் பார்த்தேன். அந்த வீடியோவில் மட்டும்தானா இல்லை ரியல்லையும் அவர் யோசிச்சாரா? இல்லை, இதுக்கு ரியலாக யார் செட் ஆவாங்கன்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டேரக்டரோ அண்ணனும் ஒரு மாதிரி கொஞ்சம் கரெக்டாக இருந்ததால் சரி ஓகே இவனை வச்சே பண்ணிடலாம் அப்படி டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் எல்லா படத்துக்கும் ஒரு மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, ஹோம் ஒர்க் பண்ணுவீங்க. இப்போ போலீஸ் கேரக்டர்னால் போலீஸ் என்னென்னலாம் பண்ணுவாங்கன்ட்டு அதை மாதிரி ஒரு தடவை ரிகர்சல் பண்ணி பார்ப்பீங்க. இல்லை, நானே வந்துடுறேன், பிச்சை எடுத்தேன். இப்போ கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறதில்ல. இல்லை, இந்த மாதிரி எடுத்துட்டேன், அதான் சொல்கிறேன்ல. ஏன்னா அந்த கெட்டப் கொஞ்சம் எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக வருதுன்றது நாங்கள் ஃபஸ்ட்டு நம்பணும்ல. அதனால ஒரு 3-4 வாட்டி லுக் டெஸ்ட் எல்லாம் போச்சு. லுக் டெஸ்ட் முடிச்சுட்டு சரி அப்படியே ஆஃபீஸ் சைடு போய் பிச்சை எடுத்து பார்ப்போம், கலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா படம் பண்ணலாம். சூப்பர். அப்படி ஒரு ஐடியாவில் சும்மா அப்படியே ரோட் சைட்லலாம் நடந்தோம். ஒரு அக்கா ஒரு 10 ரூபா கொடுத்தாங்க, அது ஞாபகமாக வச்சுக்கிட்டேன். சரி ஓகே. ஸோ ப்ரொடியூசர் அவர், கோ ப்ரொடியூசர் கவின் அண்ணன் 2 பேரும் சேர்ந்து இந்த பெக்கர் படத்தை சிறப்பாக கொண்டு வர போகிறாங்க. தேங்க்யூ மச். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். இன்னும் நீங்கள் பல படங்கள், வெற்றி படங்கள் கொடுக்கணும். தேங்க்யூ சார். அடுத்தது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் இஸ் தி அவார்ட் ஃபார் தி எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மர் ஆஃப் தி இயர். ஸோ இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த மிக திறமையான ஒரு நல்ல மனிதருக்கு தான் அது யார் என்னன்றதை ஒரு ஏவிலையும் பார்க்கணும். அசுரத்தனமான நடிப்பின் மூலமும் அசாத்திய திறமை மூலமும் தமிழ் சினிமாவில் நீக்கமர நிறைந்திருக்கும் நடிப்பு அசுரன் SJ சூர்யா. ஏற்கும் கதாபாத்திரங்கள் அத்தனையிலும் தன்னை முழுதுமாய் மூழ்கச் செய்து முத்திரை பதிக்கும் மகா கலைஞன் நீ. தென்னிந்திய சினிமா கொண்டாடும் வில்லன். இன்னும் எத்தனை அவதாரங்கள் எடுத்தாலும் அத்தனையிலும் வெற்றிகள் மட்டுமே படைப்பது உன் உழைப்பின் சாட்சி. தமிழ் சினிமா உள்ளவரை நீ உச்சரித்த வசனங்களும் உயிர் வாழும். கலைக்காக தன்னை அர்ப்பணித்த இந்த மகா கலைஞனுக்கு எக்ஸ்ட்ராஆர்டினரி பெர்ஃபார்மர் ஆஃப் த இயர்.
தேங்க்யூ துபாய் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். கடல் கடந்து இருந்தாலும் நீங்கள் இங்கே வாழும் பொழுது எங்களுக்கும் உங்களுக்கு இருக்க ஒரே கரெக்ஷன் கலை. அது மூலமாக நம்ம எப்பொழுதுமே தொடர்ந்து இணைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த நல்ல தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த சைமாவுக்கும் இந்த படத்தில் என்னை செலக்ட் பண்ண ஆடியன்ஸுக்கும் ஜூரிக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் எப்பொழுதுமே எனக்குள்ளே இருந்து என்னை நடிக்க வைத்து கொண்டிருக்கும் என் தந்தைக்கும் என்னை வழி நடத்தும் என் தாய்க்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். உங்களுக்கு நீங்கள் பேசுனதுலேயே பிடிச்ச டைலாக் ஒன்று சார் லாஸ்ட்டாக. அவன் கிடக்குறான்டா மயிலாண்டி. எனிவே சரி, நீங்கள் கேட்டதுனால ஒன்று சொல்கிறேன். அது மறந்துடுச்சு, ஞாபகம் இருக்கால எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஐ வில் ட்ரை. அறிவு கட்ட கட்ட ஆலமரத்து பட்ட வெக்கங்கட்டு கட்ட பட்டணம் பூரா சுற்றி வந்த பச்சைமா கொட்ட என்னையாடா இருக்கு அந்த ஜாக்கி பாண்டியன்டா, டான் ஜாக்கி பாண்டியன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஆல், தேங்க்யூ ஆல். இப்பெல்லாம் படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இல்லை? ஏன்னா ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் எடுத்தா ஒரே ரத்தமா இருக்குன்றாங்க. சரி, லவ் ஸ்டோரி எடுக்கலான்னு பார்த்தா ஒரே மொத்தமா இருக்குன்றாங்க. மாசா பிஜிஎம்லாம் போட்டு எடுத்தா சத்தமா இருக்குன்றாங்க. அதனால சுத்தமாக ஒரு படம் எடுக்கிறது உண்மையிலேயே பயங்கர சேலஞ்சான ஒரு விஷயம்தான். ஸோ அந்த மாதிரி போன வருஷம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகி எல்லாருக்கும் பிடித்த ஒரு பெஸ்ட் ஃபிலிம் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அது என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? Yes, so the next award category is for the best film Tamil. Here are the nominees. Jailer, Leo, Mamannan, Ponniyin Selvan 2, Vidudalai 1. இந்த விருதினை வழங்க மிஸ்டர் கேவிஎன் வெங்கட் அவர்களையும் நேஹா ஷெட்டி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். The best film Tamil is Jailer, Sun Pictures. இந்த விருதினை பெற்றுக்கொள்ள அந்த படத்தில் நடித்த முக்கியமான கேரக்டர்ஸ் 2 பேர் வசந்த் ரவி அவர்களையும் யோகி பாபு அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். Thank you, SIIMA, and on behalf of Sun Pictures, நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஜெயிலர் வந்து சன் பிக்சர்ஸ்க்கும் சரி எங்கள் எல்லாத்துக்குமே சரி ஒரு ரொம்ப முக்கியமான படம், மறக்க முடியாத படம். தமிழ் சினிமாக்கே ஒரு மிக முக்கியமான படம் ஜெயிலர் சொல்லலாம். ஸோ தேங்க்யூ லவ் யூ. Thank you very much. Thank you நெல்சன் அண்ட் சன் பிக்சர்ஸ் எல்லாரும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.